சின்ன சின்ன சங்கரா மீன் வந்து பாரதி வாங்கிட்டு வந்திருந்தான். அது எப்பவுமே வந்து குழம்பு தானே வச்சு சாப்பிட்றோம் அப்படி சொல்லிட்டு பாரதி என்ன பண்ணான்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷு செய்யலாம் அப்படி சொல்லிட்டு அவர் தான் செஞ்சுட்டு இருந்தாரு. என்ன செய்யறாருன்னா மீன் பஜ்ஜி செய்ய போறாராம். அதுக்கு வந்து மீனை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காரத்துக்காக மிளகாத்தூள்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதை கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சான். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் இல்லையா, அதனால வந்து எனக்காக பாரதி வந்து முட்டை வாங்கிட்டு வந்து முட்டை போண்டா செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து செஞ்சுட்டு இருந்தான். ஏன்னா மீன் செஞ்சா நீ சாப்பிட மாட்டே, அப்ப நான் மட்டும் எப்படி சாப்பிட்றது அப்படி சொல்லிட்டு அப்புறம் முட்டை வாங்கிட்டு வந்து முட்டை போண்டா சூப்பரா சூடா செஞ்சு கொடுத்தான். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தான் போட்டு கொடுத்தான், ஏன்னா மீன் ஊற வச்சிருந்தான். சூப்பரா போட்டிருந்தான், டேஸ்ட்டுமே சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஊற வச்சிருந்த மீன், அதான் மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு ஊற வச்சிருந்தான். அது ஏதோ மீன் மசாலாலாம் போட்டு ஊற வச்சிருந்தான். அந்த ஊற வச்சிருந்த மீனை வந்து பச்சி மாவுல போட்டு துவைச்சு எடுத்து அப்புறம் எண்ணெயில போட ஆரம்பிச்சிட்டான். அதுவுமே பார்த்தீங்கன்னா அது உள்ள மீன் இருக்கிறதே தெரியாது போலங்க. அந்த அளவுக்கு பச்சி வந்து பார்த்தீங்கன்னா மீன் உள்ள இருக்கிறதே தெரியாத அளவுக்கு சூப்பரா மறைஞ்சிருச்சு. இப்போ யாருக்காவது வந்தாங்க வெளியில இருந்து வராங்க கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து மிளகா பச்சி அப்படின்னு தான் நினைப்பாங்க போல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மீன் உள்ள இருந்ததே தெரியவே இல்லை. பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால மீதி வந்து வெங்காயம் உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டு எல்லாமே போட்டு கொடுத்துருந்தான். அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், நானும் அம்மா தம்பி எல்லாருமே சாப்பிட்டு பார்த்தோம். பஜ்ஜி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா வேற லெவல்ல இருந்தது. பார்த்தீங்களா மீன் வந்து அம்மா பிரிச்சு காமிக்கிறாங்க எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா, வெந்து நல்லா சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி எல்லாமே சூப்பராக இருந்தது. முட்டை போண்டா, மீன் பஜ்ஜியுமே நல்லா இருந்தது. எல்லா பஜ்ஜியும் செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் பாரதி சாப்பிடாம இருந்தா எப்படி, அப்புறம் பாரதியுமே சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்கு அப்படி சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ பிடிச்சதெல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். பாய்.